தோட்டத்தில் பாவக்காய் ரொம்ப அதிகமாக விளைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி பழுத்து போச்சு நிறைய. சரி யாரும் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்றாங்க. ஏன்னா பாவக்காய் கொடுத்தா ஒத்துக்காதுன்னு. இது பாருங்கள் எப்படி பழுத்து போயிருக்குது. சரி பாவக்காய் வத்தல் போடலாம், நிறைய இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். இதை நல்லா ஒரு 1/4 இன்ச்சு வர அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரே சைஸாக இருந்தால் நல்லது. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். சரிங்களா? இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் காரம் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேக வைங்க. இது பாருங்க நான் குக்கரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் குக்கரில் வச்சுட்டு வேக வச்சிடாதீங்க. அது அப்படியே மூடி வச்சு விசில் போட்டுற போகிறீங்க. கூழ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு பாருங்கள், கொஞ்சம் பாதி வெந்திருந்தா போதும். சரிங்களா? அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தட்டில் வெளியே போட்டு வெளியே நல்லா காய வச்சுருங்க. காஞ்ச பிறகு பாருங்கள் இப்போ பாதி தான் காஞ்சிருக்குது. இது பிறகு நம்ம வற்றல் செய்து